சிஎம் சார், பழிவாங்க வேண்டுமென்றால் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்க. எங்கள் கட்சிக்காரர்கள் மீது கை வைக்காதீர்கள். வேறு எந்த மாவட்டத்திலும் நடக்காத இது போன்ற சம்பவம் கரூரில் மட்டும் நடந்தது எப்படி? மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என விஜய் வீடியோ வெளியீடு. வழிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது? எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும். எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம். அதை தாண்டி எந்த தவறும் என்ன செய்யலாம், நாங்கள் எதுவும் செய்யலை. பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தோழர்கள் மேலே எஃப்ஐஆர், அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள், தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. நண்பர்களே, தோழர்களே, நம்மளோட அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் விஜயை கைது செய்ய வேண்டுமென கூறுவதில் அர்த்தம் இல்லை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். இது குறித்து சமூக வலைதளத்தில் திருமாவளவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கரூர் கொடுந்துயரத்தில் தனது அரசியல் விளையாட்டை வெளிப்படையாக தொடங்கிவிட்டது பாஜக. கரூரில் நடந்த கொடூரத்தை பற்றி உண்மை கண்டறியும் குழுவை அமைத்திருப்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியும் உடனடியாக இது போன்ற உண்மை அறியும் குழுவை நியமித்து கரூருக்கு அனுப்பி வைக்க வேண்டுகிறோம். பாஜகவின் சதியை முறியடிக்க காங்கிரஸ் கட்சியின் தலையீடு உடனடியாக தேவையாக உள்ளது. ராகுல் இது தொடர்பாக தமிழகம் அல்லாத பிற மாநிலங்களை சார்ந்த பார்லிமெண்ட் உறுப்பினர்களை கொண்ட குழு ஒன்றை நியமித்திட வேண்டுமென விசிக சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விஜய் பிரச்சாரத்திற்கு பெரிய இடம் கொடுத்து இருந்தால் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது என கரூரில் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் குழு நிருபர்கள் சந்திப்பில் ஏமமாலினி தெரிவித்துள்ளார். குழுவின் தலைவர் பாஜக எம்பி ஏமமாலினி நிருபர்களிடம் என்ன நடந்தது என்ற அனைத்து தகவல்களையும் சேகரித்து உள்ளோம். பெரிய நடிகருக்கு சிறிய சாலையை ஒதுக்கியது நியாயமில்லை. விஜயை பார்க்கவே பெண்கள், சிறுமிகள் என பலரும் வந்துள்ளனர். பெரிய இடம் கொடுத்திருந்தால் இது நடந்திருக்காது. கரூரில் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து பேசினோம். அரசியல் வரலாற்றில் இது போன்ற விபத்து இதுவரை நடந்ததில்லை. தாவேக்கவினர் சிறிய இடத்தை கேட்டிருந்தாலும் அரசு பெரிய இடத்தை தந்திருக்க வேண்டும் என ஏமமாலினி கூறினார். அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியின் உண்மை கண்டறியும் குழுவில் உள்ள பாஜக எம்பியும் முன்னாள் மத்திய அமைச்சருமான அனுராக் தாக்கூர், கரூர் சம்பவத்தின் போது போலீசார் என்ன செய்து கொண்டு இருந்தார்கள் என்பதை அரசு விளக்க வேண்டும். சம்பவ இடத்திற்கு சென்றபோது எங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. பெரிய இடம் ஒதுக்கி இருந்தால் இது நடந்திருக்காது. எங்கள் அறிக்கையை வார இறுதிக்குள் பாஜக தலைமையிடம் அளிப்போம். 300 பேர் நிற்க முடியாத இடத்தில் ஆயிரக்கணக்கானோர் கூடினர். ஏற்பாட்டாளர்கள் என்ன செய்து கொண்டிருந்தனர்? பணியில் உள்ள உச்சநீதிமன்ற நீதிபதி கரூர் துயர சம்பவம் குறித்து விசாரிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார்.
திருவண்ணாமலை ஏந்தல் புறவழிச்சாலை தோப்பு பகுதியில் கிழக்கு காவல் நிலைய காவலர்களான சுரேஷ்ராஜ், சுந்தர் ஆகியோர் இளம் பெண்ணை அவர் சகோதரி கண் முன்னரே கொடூரமாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக வரும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், பெண்கள் பாதுகாப்பின்மை எனும் அவல நிலையின் கொடூர உச்சம் என தெரிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய காவலர்களே பெண்ணுக்கு நேர்ந்த இக்கொடுமைக்கு இந்த பொம்மை முதல்வர் என்ன பதில் வைத்துள்ளார்? இந்த வெட்கக்கேடான நிலைக்கு பொம்மை முதல்வரின் திமுக அரசு தலை குனிய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கண்டித்துள்ளார். செம்பியம் போக்குவரத்து போலீசார் மாதவரம் நெடுஞ்சாலையில் நேற்று முன்தினம் இரவு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை தடுத்து நிறுத்தி ஓட்டுநரிடம் விசாரித்த போது, காரை ஓட்டி வந்தது தனியார் வங்கி ஒன்றில் அதிகாரியாக பணியாற்றி வரும் கொடுங்கையூர் வெங்கடேஸ்வரா காலனியைச் சேர்ந்த கரம்சந்த் காமராஜ் என்பது தெரிய வந்தது. அவர் மதுபோதையில் காரை ஓட்டி வந்ததாக கூறி காரை பறிமுதல் செய்ய போலீசார் முற்பட்ட போது, காமராஜ் மது அருந்தவில்லை என்று கூறியதால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறாக மாறியது. இதில் கீழே விழுந்த கரம்சந்த் காமராஜ் சுயநினைவில்லாமல் இருந்ததால் 108 ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டது. அவர்கள் வந்து காமராஜ் இறந்து விட்டதாக தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகிரி அருகே உணவகத்திற்குள் நுழைந்த சிறுத்தையை கண்டவுடன் தலை தெறிக்க தப்பித்து ஓடும் நபர் குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் விஜய்குமார் மல்ஹோத்ரா இன்று அதிகாலை காலமானார். அவருக்கு வயது 93. வயது மூப்பால் ஏற்பட்ட உடல்நலிவு காரணமாக தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த விஜய்குமார் மல்ஹோத்ரா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இவர் 5 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்துள்ளார். 2 முறை தில்லி சட்டசபை உறுப்பினராக இருந்துள்ளார். தில்லியின் முதல் பாஜக தலைவரான இவர் 2 முறை அப்பதவியை வகித்துள்ளார். 2 முறை தில்லி சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்துள்ளார். கடந்த 2008 தில்லி சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவின் முதல்வர் வேட்பாளராக விஜய் மல்ஹோத்ரா களமிறக்கப்பட்டார். அரசியல் மட்டுமின்றி விளையாட்டுத்துறை நிர்வாகத்திலும் திறம்பட செயல்பட்டுள்ளார். இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் செயல் தலைவர், துணைத் தலைவர் பதவிகளை வகித்துள்ளார். கடந்த 1999 மக்களவை தேர்தலில் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கை தோற்கடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிராவில் அகல்யா நகர் பகுதியில் உள்ள சாலையில் ஐ லவ் முகமது என எழுதி மறியலில் ஈடுபட்ட 30க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளது மகாராஷ்டிரா காவல்துறை. அக்மல் ராசா, சஃபீல் சல்பானி, எம்டி தௌசிப் மற்றும் காசிம் அலி ஆகிய 4 பயங்கரவாதிகளை உத்தரப்பிரதேசின் ATS கைது செய்தது. இவர்கள் இந்து துறவிகளை தாக்கவும், பயங்கரவாதத்தை பரப்பவும், அரசை கவிழ்க்கவும், ஷரியாவை திணிக்கவும் திட்டமிட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்திய நகரங்களில் முஜாஹிதீன் வலையமைப்பை உருவாக்க பாக் தொடர்புகள் மற்றும் நிதி திரட்டுதல் ஆகியவற்றை ஏஜென்சிகள் கண்டறிந்துள்ளன. பாகிஸ்தான் குவாட்டா பகுதியில் தற்கொலை குண்டுவெடிப்பு தாக்குதலில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு.
திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை விழா டீன் டாக்டர் ரேவதி பாலன் தலைமையில் கொண்டாட்டம்.